ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் எபேசு சபைக்கு பவுலப்போஸ்தலன் மனிதர்களாகிய நம்முடைய நிலைமையையும் நம்முடைய வாழ்விலே கிறிஸ்து செய்த நன்மைகளையும் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியத்தையும் அந்த அதிகாரத்தில் நான் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். நமக்கு இயேசு என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார், நமக்கு என்னென்ன ஸ்லாக்கியங்களை அருளியிருக்கிறார் என்று நாம் கண்டுகொண்டோம் என்று சொன்னால் நாம் முழுமையாக அவரிடத்தில் அன்பு கூற முடியும், ஒரு வெற்றியுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும் என்பதை இந்த பகுதியானது நமக்கு விளக்கி காட்டக்கூடியதாக இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்கிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம் என்று. மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடக்கிற ஒரு நிலைமையில் இந்த உலகத்தில் பாவம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள் காணப்படுகிறார்கள், ஜீவனில்லாதவர்களாய் வாழுகிறார்கள் என்பதை பவுலப்போஸ்தலன் எல்லா மனிதர்களினுடைய நிலைமையும் குறித்து முதலில் அவர் கற்றுக் கொடுக்கிறார். 2வது சொல்லுகிறார் 3ஆம் வசனத்தில், கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அக்கிரமம் செய்கிறதினால் பாவம் செய்கிறதினால் தேவனுடைய கோபாக்கினைக்கு பங்குள்ளவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலரோடு கூட புறஜாதிகளாக இருக்கக்கூடிய நமக்கு எந்த ஒரு பங்கும் இல்லாமல், எந்த ஒரு சொத்துரிமையும் இல்லாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு அருகதையற்றவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொல்லுகிறார். பாவத்தில் மரித்திருந்தோம் என்று சொல்லுகிறார், கோபாக்கினையின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார், புறஜாதிகளாக இருந்தோம் என்று சொல்லுகிறார், கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம் என்று 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். வாக்கு தத்தத்திற்கு அந்நியராக இருந்தோம் என்று சொல்லி, இந்த வாக்கு தத்தங்கள் எதுவுமே நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பதற்கு உதவாத ஒரு பிள்ளைகளாக நாம் இருந்தோம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். திரும்ப 12ஆம் வசனத்திலே சொல்கிறார், தேவனற்றவர்களாக இருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், பிரிவினை சுவரால் பிரிக்கப்பட்டவர்களாக, பாவத்தின் பிரிவினை சுவரால் தேவனுடைய முகத்தை, நம்மை உண்டாக்கின ஒரு ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடி பிரிக்கப்பட்டவர்களாக இருந்தோம் என்று சொல்லுகிறார். 17ஆம் வசனத்தில் தேவனுக்கு தூரமாக நாம் இருந்தோம் என்று சொல்லுகிறார். 19ஆம் வசனத்தில் நாம் அந்நியரும் பரதேசிகளுமாக இருந்தோம் என்று சொல்லுகிறார். நமக்கு எந்த ஒரு குடியுரிமையும் கொடுக்கப்படவில்லை என்பது போல் அந்நியர்களாக, ஒரு பரதேசிகளாக சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறோம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்முடைய நிலைமை, ஒரு மனிதனுடைய நிலைமை, கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரோடு கூட ஐக்கியப்பட்டு வாழாத ஒரு மனிதனுடைய நிலைமை இப்படியா இருக்கிறது என்பதை பவுல் பட்டியலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மனிதனுக்காக, நம்முடைய மனுக்குலத்திற்காக கிறிஸ்து செய்த காரியங்கள் என்ன? 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்று சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தில் சமாதான காரணராக அவர் மாறினார் என்று சொல்லி, புறஜாதிகள் இஸ்ரவேலர்கள் என்று இருந்த இரு தரத்தாரையும் ஒரே சபை, ஒரே மணவாட்டி என்கிற ஒரு கோப்புக்குள்ளாக, ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளாக கொண்டு வந்து இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையை சிலுவையில் கொண்டு தேவனோடு கூட, அதாவது பிரிவினை சுவர் அவருடைய முகத்தை நமக்கு மறைத்து கொண்டிருந்ததே, இந்த 2 பேரையும், இஸ்ரவேலர்களையும் புறஜாதிகளையும் ஒன்றாக்கி தேவனோடு கூட ஒப்புரவாக்கும்படியாக சமாதான காரணராக இறங்கி வந்து நம்முடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்து கிரியை செய்கிறார் என்பதை பவுல் இங்கே காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களையெல்லாம் கழுவி சுத்திகரிக்கும்படியாக, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டது, புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. மரித்தவர்களாக இருந்த நம்மை அந்த கிறிஸ்துவின் இரத்தம் கழுவுகிறது மாத்திரமல்ல, நம்மை உயிர்ப்பிக்கிறதாயும் அது மாற்றிவிடுகிறது. அவர் அதற்கு சமாதான காரணராகி இஸ்ரவேலன் புறஜாதிகள் என்று இல்லாதபடி எல்லாரும், கிறிஸ்துவை அறிந்த எல்லாரும் மணவாட்டி என்கிற ஒரு கட்டுக்கோப்பின் கீழாக வந்து அவர்கள் தேவனோடு கூட ஒப்புரவாகிறார்கள் என்று சொல்லி அங்கே காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர் சட்டத்தை, நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து எல்லாவற்றையும்
அவர் குலைத்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சேராதவர்களாக இருந்த நம்மை, கிறிஸ்துவுக்கு சேராதவர்களாக இருந்த அந்த நம்மை, அந்த காரியங்களையெல்லாம் பகையை சிலுவையில் கொன்று சிலுவையில் ஆணி அடித்தபடினால அந்த சட்டங்களையெல்லாம் ஒழித்து விட்டு இருதரத்தாரையும் ஒரே புதிய மனிதனாக ஆண்டவர் சிருஷ்டித்து விட்டதை பார்க்கிறோம். 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், புதிய மனுஷனாக அவர் சிருஷ்டிக்கிறார். பகையை சிலுவையில் கொன்றார் என்று பார்க்கிறோம். சமாதானத்தை அனைவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அனைவருக்கும் சமாதானம், அவரை அறிந்து கொள்கிற யாவருக்கும். உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம், உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷத்தை தருகிறவராக, பிரிவினையாகிய நடுச்சுவரை, ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவாக இருந்த பிரிவினை சுவரை தகர்த்தவராக, தேவனோடு கூட கைகோர்த்து நிற்கிற ஒரு பணியை இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார் என்கிறதை இந்த எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். அக்கிரமங்களில் மரித்து போயிருக்கிறோமா? பாவங்களில் மரித்து போயிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை இன்றைக்கும் கழுவி சுத்திகரித்து உயிர்ப்பிக்கிறதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. ஒரு புதிய சிருஷ்டியாக நம்மை மாற்றுகிறதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. தேவனற்றவர்களாக இருந்த நமக்குள்ளாக அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து தேவனோடு கூட ஒரு அப்பா மகள் என்கிற உரிமையை இது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பகையை சிலுவையில் அழித்தபடினால் தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி விட்டார் என்று சொல்லப்படுகிறது. வாக்குத்தத்தத்திற்கு நாம் தூரமாக இருந்த நமக்கு இப்பொழுது எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் சொல்லக்கூடியதாக அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நாம் உரிமை பாராட்டி ஜெபிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்து தந்துவிட்டார். நம்பிக்கையில்லாத ஒரு வாழ்வில் நம்பிக்கை நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து அவர் உதித்து விட்டார். அந்நியரும் பரதேசிகளும் என்று சொல்லப்பட்ட நாம் இன்றைக்கு பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை எந்த நிலைமையிலிருந்து எந்த நிலைமைக்கு உயர்த்துகிறார், உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்தார் என்று சொல்லி அந்த எபேசு சபைக்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். நமது ஸ்லாக்கியம் தேவனால் அன்பு கூறப்பட்டவர்களாக, கிறிஸ்துவுடன் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக, அவரோடு கூட எழுப்பப்பட்டவர்களாக, உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டவர்களாக, விசுவாசத்தை ஈவாக பெற்றவர்களாக, தேவனுடைய செய்கைகளாய் இப்பொழுது அவர் நம்மை மாற்றியிருக்கிறார். புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டவர்களாக, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தேவனுக்கு சமீபமானவர்களாக, பிதாவினிடம் அப்பா என் பிள்ளை என்கிற உறவிலே சேர்க்கப்பட்டவர்களாக, பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாக மாற்றப்பட்டு இப்பொழுது தேவனுடைய வாசஸ்தலங்களாய் நாம் வாழுகிறோம். இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை ஒரு மரித்து போன மனிதனுடைய வாழ்விலே, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போன மனிதனுடைய வாழ்விலே கிறிஸ்துவனுடைய பாடு மரண உயிர்த்தெழுதல் இவைகளை செய்கிறது என்று சொல்லி அங்கே பவுல் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை இழந்து அந்நியரும் பரதேசிகளைப் போல காணப்பட்டு எல்லா காணியாட்சிகளுக்கும் தூரமாக இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவரே எங்களை நீர் கழுவி பரிசுத்தப்படுத்தி எங்களை மோடு கூட சேர்த்து கொள்ளும் என்று சொன்னால், கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக தேவனிடத்தில் சமீபமாய் வரும்பொழுது பகை சிலுவையில் ஆணியடிக்கப்பட்டபடியினால அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஸ்லாக்கியம் மாத்திரமல்ல, தகப்பன் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுக்கு உரியதல்லவா, அத்தனை வாக்குத்தத்தங்களும் இந்த கிறிஸ்துவினால் நம்முடைய வாழ்வில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினாலே அந்த வாக்குத்தத்தங்களுக்கு உரிமையாளிகளாய் மாறுகிறோம். அதை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டே, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ.